இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்பதான் தனா உண்டாயிருக்கா, அதுவும் இன்னைக்கு தான் டாக்டர்கிட்டே செக்கப்புக்கு போயிட்டு வந்திருக்கா. நீ அதுக்குள்ள தொட்டிலாம் வாங்கிட்டு வந்திருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, மர சாமான் கடை வச்சிருக்காருல கண்ண, நான் அவர் கடையை தாண்டி போயிட்டு இருந்தேன். மரத்துல புது டிசைன்ல பீரோலாம் செஞ்சு வச்சிருக்கோம், உங்ககிட்ட நீங்க வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, வந்து வாங்கிக்கங்க முதலாளின்னு சொல்லி கூப்பிட்டாரு. புதுசா வந்திருக்குன்னு நிறைய காமிச்சாரு. இன்னும் உண்டா இருக்கா, இது ரோஸ்வுட்ல செஞ்ச தொட்டில் நல்லா இருக்கு, வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாரு. அதான் கூப்பிட்டு வியாபாரம் பண்ணுங்கன்னு கேட்கும் போது என்ன சொல்ல முடியும், அனுப்பி விடுங்கன்னு சொன்னேன். அதான் அனுப்பி விட்டுருக்காரு. குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலன்னு சொல்லு. பொண்ணு உண்டாயிருக்கான்னு தெரிஞ்சதும் குழந்தைக்காக இப்பவே தொட்டில வாங்கிட்டு வந்திருக்கேன்னா அவ மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு தெரியுது. ஆனா அது ஒத்துக்கதான் மனசு வர மாட்டேங்குது. பிறக்காத புள்ளைக்கு இப்பவே தொட்டில் வாங்கிட்டு வந்திருக்காரு. பாத்தியதானா, இப்பவே உங்க அப்பா தொட்டிலாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆமா, வந்ததுமே நீ அப்பா எங்கன்னு கேட்டியே, என்ன விஷயம் சொல்லு. அப்பா என் மேல வச்சிருக்கிற பாசம் எவ்வளவு பெருசுன்னு காமிச்சிட்டாரு. என்னதான் என் மேல கோபம் இருந்தாலும் குழந்தைக்காக நான் கன்சீவா இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே போய் தொட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த குழந்தையோட வரவை எவ்வளவு சந்தோஷமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. இவர்கிட்ட எப்படி நான் உண்மையை சொல்லுவேன்? அந்த குறி சொன்னவங்க சொன்னபடி உள்ளதை மறைச்சுதான் சொல்லணும். இல்ல, டாக்டர் செக் பண்ணிட்டு குழந்தையோட growth நல்லா இருக்கு, வயிறு வலிய பத்திலாம் ஒன்னும் பயப்பட தேவையில்ல, குழந்தை நல்லபடியா இருக்கு. நேரத்துக்கு சத்தான சாப்பாடும் கூடவே அவங்க கொடுத்திருக்கிற மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டா குழந்தை நல்லா வளரும்னு சொல்லியிருக்காங்க.